நான் எழுந்து விட்டேன். மனிதா, நீ மட்டும் ஏன் இன்னும் எழும்பவில்லை? காலை என்றவுடன் சாலையெங்கும் மக்களுடைய வலம் வருகிறது. என் கதிர் உன் உடலில் படுவதனால் உன் தோலுக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியும் நன்மைத்தனங்களையும் நீ இன்னுமே உணர்ந்த மறுத்து உன் படுக்கையிலே நீ திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருக்கின்றாய். உன் படுக்கை, உனது பெட்ஷீட், உனது தலகணி இவைகள்லாம் உனக்கு சொந்தமன்றோ? நான் எழுவதற்கு முன்பு நீ எழுந்து காலை கடந்தனை முடித்து உன் கல்வியதனை தொடுவதற்கு முன்பு உன் இறைமகனை நினைத்து கொள்ளுவதில் ஏனின்னும் தூக்கமா? ஏனின்னும் தயக்கமா? என் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். பாகுபாடு நான் யாருக்கும் பார்ப்பதில்லை. என் கதிர்கள் எல்லோருக்குமே சொந்தம். என் கதிர்கள் எதிர்த்தவனுக்கும் சொந்தம். என் கதிர்கள் என்னை அவமானப்படுத்துவதற்கும் சொந்தம். காரணம், நான் யாருடனுமே வாக்குவாதம் செய்வதில்லை. என் வேலையை உரிய நேரத்தில் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் மௌனமாக. மனிதா, நீ மட்டுமே தரித்து நின்று யாருடனும் வாக்குவாதம் புரிகின்றாய்? உன் கடமைதனை நேர்மையாக செய்து கொள். பிரபஞ்சத்தினுடைய சக்தியாகிய நானும் ஒருவனாக சுற்றி வருகிறேன். உன்னை படைத்தவர் உனக்குரிய வரத்தை உரிய நேரத்தில் தருவார். பிள்ளைகளே, துள்ளி குதிந்து எழுந்திடுவீர். பள்ளிக்குச் சென்றிடுவீர். கள்ளமற்ற உங்கள் உள்ளத்தினால் அறிவுதனை வளர்த்திடுவீர். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நான் உங்கள் குமரேசன். எனது சேனலை உங்களுக்கு வடிவாக தெரியும். எனது அறிவு சார்ந்த மோட்டிவேஷனல், சமூக எத்திக்ஸ், சோஷியல் எத்திக்ஸ் இவைகளெல்லாம் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒருவர் இதை கற்றுக்கொள்வதற்கு நீங்களும் வழிகாட்டியாக இருங்கள். நான் சூரிய பகவானாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். தீமையை எப்பொழுதுமே நான் எதிர்க்கிறவனாக வந்திருக்கிறேன். நம்புங்கள், வாழ்வு உங்களுக்கு செழிப்படையும். மீண்டும் உங்கள் குமரேசன் ஒரு பதிவில்.